இன்னைக்கு நாம இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ருக்மணி வசந்த், வித்யுத் ஜாம்வால், பிஜு மேனன் அப்படின்னு பலர் சேர்ந்து நடிச்சிருக்க மதராசி திரைப்படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த படத்தோட கதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக ஆயுத கலாச்சாரம், அதாவது இந்த துப்பாக்கி போன்ற பொருட்களை உள்ளே புகுத்துறதுக்காக ஒரு கேங்க் வராங்க. அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஹீரோவான சிவகார்த்திகேயன் அதை எப்படி தடுத்து நிறுத்துறாரு அப்படின்றதான் மீதி கதை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா சிவகார்த்திகேயன் கேரக்டர் டிசைன் பண்ண விதம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நடுவில் ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பாட்டு மாதிரி போட்டு அனிருத் தான் கொஞ்சம் நம்மளை சோதிச்சிட்டாரு. உண்மையிலேயே அனிருத் இந்த படத்துக்காக இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக ஒர்க் பண்ணியிருக்கலாம். அனிருத்தோட பெஸ்ட்டை இந்த படத்தில் கொடுக்கல. அப்படி ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்ற சொல்கிற மாதிரி தான் இன்டர்வல் முடியும் போது இருந்தது. ஏன்னா இன்டர்வல் பிளாக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சரி, செகண்ட் ஹாஃபும் இதே மாதிரி இருந்தால் கண்டிப்பாக படம் மெகா ஹிட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் நமக்கு கண்டிப்பாக ஏமாற்றம் தான் அமைஞ்சது. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கதை எதை நோக்கி நகருது அப்படின்றதே தெரியாமல் ஏஆர் முருகதாஸ் கொஞ்சம் குழம்பியிருக்காரு. அதுவும் படத்தோட நீளமும் ஒரு மிகப்பெரிய காரணம்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் படத்தை ஷார்ட் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் வித்யுத் ஜாம்வால் வர ஃபைட் சீன்ஸ் எல்லாம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே அவரை துப்பாக்கி படத்துலையும் பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் கமாண்டோன்னு ஹிந்தி சீரீஸ்லாம் அவர் ஆக்ஷன்லாம் பயங்கரமாக பண்ணியிருப்பார். அதனால் அவரோட ஆக்ஷனை ரொம்பவே யூஸ் பண்ணியிருக்காரு ஏஆர் முருகதாஸ். மற்ற தமிழ் டேரக்டரும் வித்யுத் ஜாம்வால் மாதிரி ஒரு ஆக்டர் கண்டிப்பாக தமிழ் படத்தில் நிறைய யூஸ் பண்ணோம். ஸோ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ரொம்ப ஆக்ஷன் சீன்ஸ் தான் இருக்குது. மற்ற சீன்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் ஏதாவது புதுசாக கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி முருகதாஸ் எடுத்திருந்தான்னா உண்மையிலே இன்னும் படம் சூப்பராக இருந்திருக்கும். நீங்கள் ஆக மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் படம் ரத்தம் தெரிக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணலாம். மற்றபடி நீங்கள் பழைய ஏஆர் முருகதாஸ் படங்கள்லாம் நிறைய பார்த்துட்டு அந்த படம் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ஆக மொத்தத்தில் நீங்கள் ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஏதோ ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம்.